போற்றி. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், புண்டி மகானுக்கு அரோகரா. இன்று என்ன பார்க்கலாம்? கௌமாரம். முருகரை முழுமுதற் கடவுளாக வழிபடும் ஒரு பிரிவு. கவ் என்றால் மயில். சூரனை வதம் செய்து அவனை மயிலாக கொண்ட முருகரை பற்றிய சிறப்பு. அவர் ஏன் பிறந்தார்? சூரனோட கொடுமை தாங்க முடியலை. தேவர்கள்லாம் போயிட்டு முறையிடுறாங்க சிவன் கிட்ட. ஐயா, எங்களால் இவன் கொடுமை தாங்க முடியல, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அவர் சொல்கிறாரு, சிவன், நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னுடைய சக்தி, என்னோட அம்சம் முருகராக பிறக்கும், உங்களை காப்பாற்றும்னு உறுதிமொழி கொடுக்குறாரு. அவருடைய நெற்றிக்கண்ணிலேருந்து பிறந்தவர் தான் முருகர். நெற்றிக்கண்ணில் தீப்பொறி பறக்குது, அதை வாயுவும் அக்னியும் கொண்டு போயிட்டு சரவண பொய்கையில் விடுறாங்க. 6 தாமரை மலர்களில் அழகாக உதிச்சார் முருகர். பத்தி திருமுகமாருடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன்னு பாடுறாரு அருணகிரிநாதர். அவருடைய தோற்றம் அவ்வளவு அழகாக இருக்குன்னு வர்ணிக்கிறாரு. அவருடைய நோக்கம் என்ன? சூரனை வதம் பண்ணுறது. அது திருச்செந்தூரில் நடந்தது. 6 நாள் விழாவாக கொண்டாடுறாங்க. எங்கெல்லாம் குடியிருக்காரு? அறுபடை வீடுகள். முதல் வீடு திருப்பரங்குன்றம். முருகருக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நிகழ்ந்த இடம். 2வது வீடு திருச்செந்தூர், சூரனை வதம் செய்த இடம். 3வது பழனி. ஞான பழம் கிடைக்கலன்னு கோபிச்சுக்கிட்டு போயிட்டு மலை மேலே நின்றுடுறாரு. 4வது சுவாமிமலை திருவேரகம். தகப்பனுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த இடம். தகப்பன் சுவாமியா நின்ன இடம், அருள் பாலித்த இடம். 5வது திருத்தணி. முருகருக்கும் வள்ளிக்கும் திருமணம் நிகழ்ந்த இடம். 6வது திருத்தலம் பழமுதிர்ச்சோலை. ஔவையாருக்கு ஞானத்தை உபதேசம் செய்த இடம். எத்தனை அருளாளர்கள் பாடியிருக்காங்க முருகரை? அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் மலை உச்சிக்கு போயிட்டு மேலேருந்து கீழே விழ பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு தொழுநோய். முருகர் காப்பாற்றுறாரு, அவருக்கு அருள் கொடுக்குறாரு, பாடல் புனையக்கூடிய சக்தி கொடுக்குறாரு. கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் பாடுறாரு. திருப்புகழ், பெரும் புகழ் வாய்ந்தது, பேர்லேயே இருக்குது திருப்புகழ், பாடுறாரு. அடுத்தது பாம்பன் சுவாமிகள். அவர் சென்னையில் இருக்கார். அவருக்கு கால் முறிவு, காலில் எலும்பு முறிவு ஏற்படுது. கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. முருகரை நினச்சி அவர் போற்றி துதிச்சிட்ருக்காரு. மயில் மீது வந்து அமர்ந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அவருடைய அந்த எலும்பு கூடிடுது. மருத்துவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. இது முருகன் செய்த அதிசயம். திருமுருக கிருபானந்த வாரியார் காங்கேயநல்லூரில் இருக்கார். அவருக்கு காலில் ஒரு வியாதின்னு சொல்கிறாங்க. அவர் முருகரை வந்து வணங்கி துதித்து அவருக்கு அந்த நோய் குணமாகிடுச்சு. அடுத்தது குமரகுருபரர், வாய் பேச முடியாத ஊமை. அவருடைய பெற்றோர்கள் வேண்டிக்கிறாங்க திருச்செந்தூர் போயிட்டு, என்னோட பிள்ளைக்கு வார்த்தையை கொடு, அவனுடைய அந்த பிறவி ஊமைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தீர்த்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் அருள் கொடுக்குறாரு. எண்ணற்ற அருளாளர்கள், முருகரோட அருள் கிடைக்குது அவங்களுக்கெல்லாம். அவங்க பாடல் புனையிறாங்க. ஏன்னா காப்பாற்றிட்டார் இல்லையா, அதுக்கு நன்றி கடன் எப்படி கொடுக்கணும்? பாடல் புனையிறாங்க. திருமுருக கிருபானந்த வாரியாருக்கு எப்போ நினச்சாலும் அழகாக பாடல் புனையக்கூடிய சக்தியை கொடுக்குறாரு முருகர். அடுத்தது கந்த புராணம், கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதினது. நக்கீரர் திருமுருகாற்றுப்படை இயற்றினார். இவங்கெல்லாம் முருகலோட அருளால் பாடல் புனைந்தாங்க. அதில் அவரோட அருள் இருக்குது, அவரை போற்றி துதிச்சிருக்கிற சிறப்பும் இருக்குது. அவர் கையில் வேல் இருக்குது. அந்த வேலோட வேலை என்ன? சலம் காணும் வேந்தர் தமக்கு மஞ்சார், யமன் சண்டை கஞ்சார், துலங்கா நரக குழி அணுகார், துட்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் அலங்காரம் நன்னூல் 100 கவிதான் கற்றறிந்தவரேன்னு அருணகிரிநாதர் பாடுறாரு. வேலோட சிறப்பு, தடக்கொற்ற வேல்மயிலே இடத்தீர தனிவிடில் நீ, வடக்கிற் கிரிக்கப்புறத்தும் நீ தோகையின் வட்டம் விட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனக சக்கர திடற்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே,
நீ எந்த ஊரில் கடல் கடந்து இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுறேன்னு உறுதிமொழி கொடுக்குறாரு முருகர். குமரகுருபருக்கு தான் கொடுத்தாரா, பாம்பன் சுவாமிகளுக்கு தான் கொடுத்தாரா? ஒவ்வொரு பக்தனுக்கும் அவங்களுடைய பக்தியினுடைய உறுதி நம்பிக்கை அடிப்படையாக இருந்ததுன்னா எந்த நிமிஷமும் கொடுக்க தயாராக இருக்கார். வேண்டிக்க நாம் தயாராக இருக்கணும். ஒரு பாடலாவது அவரை பற்றி திருப்புகழில் பாடணும். திருப்புகழில் என்ன சிறப்பு? சந்தக்கவி அருணகிரிநாதர் பாடினது. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு சந்தம். எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு பணம் வேணும், பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அண்டர்பதி குடியேறுன்னு சிறுவாபுரி பதிகம் வச்சுருப்பார். சொந்த வீடு கட்டணுமா, அந்த பதிகம் பாடணும். எனக்கு கல்யாணம் நடக்கணும், நீலம் கொல் மேகத்தின் மயில் மீது பாடல், அருமையான பாடல். 48 நாள் நீங்கள் அதை பாராயணம் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் திருமணம் நடக்கும். அந்த வள்ளி தேவி யானை சமேத முருகப்பெருமான் அருளால். இது முருகரோட சிறப்பு. இதனால் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முருகரை கும்பிடுறோம், அவருக்கு 12 கரங்கள். நமக்கு 2 கரம் தான் வேண்டிக்கிறதுக்கு. 12 கரங்களால் அவர் அள்ளி அள்ளி கொடுப்பார். வள்ளல் வள்ளல் முருகப்பெருமானை நினைப்போம், சிந்திப்போம், அருள் பெறுவோம். காக்கும் கரை விநாயகரை போற்றி, பூண்டி மகானுக்கு அரோகரா.